அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். நம்ம குடும்பமாக இருக்கட்டும், அவங்கவங்க வேலை செய்கிற அலுவலகமாக இருக்கட்டும், அல்லது பஸ்ஸு ட்ரெயின் மாதிரியான மக்களோடு மக்களாக சேர்ந்து பயணம் செய்வதாக இருக்கட்டும், பெரும்பாலான பிரச்சனை அப்படின்றது எதனால் வரும் தெரியுங்களா? அடிப்படையாக புரிதல் அப்படின்னு ஒன்று வேணும். நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், நம்மளை மற்றவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற அளவுக்கு மற்றவங்களை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. இப்போ பாருங்களேன், பல சமயங்களில் மற்றவர்கள் சொல்லுகிற சொல்லுக்கு அவங்க வைத்திருக்கிற அர்த்தம் வேறையாக இருக்கும், அவங்க சொல்ல வந்ததே வேறையாக இருக்கும். அதனால தான் நம்ம சார் நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டீங்க, ஐம் சாரி, நான் சொல்ல வந்தது அதுவே இல்லைங்க அப்படின்னு நம்மளே பல சமயங்களில் சொல்லியிருப்போம், அல்லது மற்றவங்க நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? எல்லாருக்குமே எல்லா விஷயத்தையுமே சரியான சொற்களால் சொல்ல முடிவது இல்லை, சொல்லி நினைத்து நினைத்து சொல்வது இல்லை. அப்படி அவசரத்தில் வரும், ஆனால் அதுக்கு வேறு அர்த்தமாக இருக்கும். ஒரு அம்மா காலையில் காப்பி கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இவர் குடிச்சிட்டு காஃபியாக இது தெருவில் தான் கொட்டணும் அப்படிங்கிறார். அந்த அம்மா ஒன்று, நீங்கள் இப்போ குடிக்கலைன்னா நான் அதை தாங்க பண்ண போகிறேன் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் இங்கே சாப்பிட்றதுக்கு வேறு யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தமே தவிர, அப்போ நான் குடிக்கலைன்னா தெருவில் கொட்டுறதுன்னா தெருவில் கொட்ட போகிற காஃபி தான் எனக்கு கொடுப்பியா, நீ அவ்வளோ கேவலமான காஃபி தான் எனக்கு கொடுப்பியா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அந்த அம்மா நானும் குடிச்சிட்டேன், பையனும் காஃபி குடிச்சிட்டான், நீங்கள் தான் லேட்டாக எந்திரிச்சு வந்தீங்க, அதனால் இப்போ நீங்களும் குடிக்க மாட்டேன்னா அதை நான் தெருவில் தான் கொட்டணும், வேறு என்ன பண்ணுறது, எனக்கு இனிமேல் காஃபி வேணாம் அப்படின்றத தான் அந்த அம்மா அப்படி சொல்கிறாங்க. இந்த மதுரை பக்கங்களில் பைய அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. பைய அப்படின்னா மெதுவா அப்படின்னு அர்த்தம். பைய போங்க, பைய சொல்லுங்க, பைய செய்யுங்க அப்படின்னா மெதுவாக போங்க, மெதுவாக செய்யுங்கன்னு அர்த்தம். ஆனால் மற்ற பகுதிகளில் அந்த வார்த்தை இப்போ பயன்பாட்டில் இல்லை. இது ஞானசம்பந்தர் கூட பயன்படுத்துகிற வார்த்தை, அவ்வளவு பழமையான தமிழ் சொற்களில் ஒன்று. பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே அப்படின்னு அவர் எழுதுகிறார். மெதுவாக போய் பாண்டியர்களுக்கே இந்த நெருப்பு பரவட்டம் அப்படின்னு அவர் சொல்லுவது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது மாதிரி ஒரு மதுரைக்காரர் ஒருத்தர் நம்ம சென்னையில் பஸ்ஸில் பயணம் பண்ணுறார். அவர் டிக்கெட்டு ஒரு 2 ரூபா டிக்கெட்னு வச்சுக்கிங்களேன். அவர் டிக்கெட் வாங்குறப்போ அவர்கிட்ட சில்லறையில் 50 ரூபா கொடுத்துருக்கிறார். கண்டக்டர் பாவம் என்ன பண்ணுவார், எனக்கு 50 ரூபா கொடுக்குறீங்க, நம்மகிட்ட சில்லறை இல்லைங்க அப்படின்றார் அவர். இவர் உடனே அதனால் இன்னைங்க பைய கொடுங்க அப்படின்ட்டு இருக்கிறார். கண்டக்டர் உடனே டென்ஷன் ஆகிட்டார். என்னது, நீ வாங்குற 2 ரூபா டிக்கெட்டுக்காக நான் இந்த பையை உங்ககிட்ட கொடுக்கணுமான்னு? ஐயா நான் அப்படி சொல்லுங்க, நீங்கள் பைய கொடுத்தா போதுங்க அப்படின்னு. என்னது பைய கொடுத்தா போதும், அதை தான் நான் கேட்குறேன். இவர் மெதுவாக கொடுங்கன்ற அர்த்தத்தில் அந்த வார்த்தையை சொல்கிறார். அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, இவன் கொடுத்த 50 ரூபாய்க்கு நான் 2 சில்லறை தரத்துக்கு பையையாக கொடுக்கணுமான்னு கண்டக்டர் கோவப்பட ஆரம்பிச்சிட்டார். ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு சொல்லில் இன்னொரு பொருளை வைத்திருக்கிறார்கள். நாம் அவசரத்தில் சொல்லை பிடித்து கொண்டு விடுகிறோம், பொருளை விட்டு விடுகிறோம், பொருளை கீழே போட்டு விடுகிறோம். பொருளை கீழே போடுகிற பொழுது அமைதிக்கு காயம் பட்டு விடுகிறது. அப்போ இந்த புரிதல் அப்படிங்கிறது அன்றாட வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே வேணும். பெரும்பாலான காதல் பிரிவு அப்படின்றது எதனால் வரும் தெரியுங்களா? பிரேக்கப் அப்படின்றாங்களே எங்கள் பசங்க. இப்போ அதுக்கு காரணமே சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏதோ ஒன்று சொல்லுவான், அப்புறம் நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற ஒருத்தனோட வாழதான் முடிவு பண்ணியிருக்கிறியா அப்படின்னு இந்த பையன் கோச்சிக்குவான், இல்லைன்னா அந்த பொண்ணு கோச்சிக்கும். அதனுடைய இன்னர் மீனிங் அப்படின்னு வேற ஒன்று கூட இருக்கும். புரிந்து கொள்வது என்பது உறவு முறையிலே மிக மிக முக்கியமான ஒரு தகுதி. ஒரு விவசாயி ஒருத்தர், இது ரொம்ப கஷ்டம், அவருக்கு வருமானமே அவ்வளோவா இல்லை, இனிமேல் எதுக்காக வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணி காட்டுக்கு போவோம், அங்கே சிங்கம் புலியாவது அடித்து நம்மளை திங்கட்டும், பாவம் அதுங்களுக்காவது சாப்ப உணவு வயிறார கிடைக்கட்டும், நமக்கு தான் கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப விரக்தி ஆகிட்டாராம். அவர் காட்டுக்கு போகிறார். அங்கே ஒரு பாழடைஞ்ச மண்டபம் ஒன்று இருக்குது, யாருமே இல்லை. இனிமே என்ன, ரொம்ப களைப்பாக இருக்குது, இருட்டி வேற போச்சு, போய் தூங்குவோமே, இனிமேல் நமக்கு என்ன, யாரை பற்றி என்ன கவலை, இனிமேல் என்ன அப்படின்னு ஒரு சலிப்போடைய விரக்தியோடைய அங்கே உள்ளே போயிருக்கிறார். அங்கே ஒரு பூதம் ஒன்று இருக்குது, அந்த பாழடைஞ்ச மண்டபத்தில் பூதம் ஒன்று வாழுது. இவர் போகிறாரு, அது ஒன்று இங்கே வராத, வெளியில் போ, நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு அது சொல்லுது. இவர் பார்த்தாரு, போட்டு தள்ளிடுவேன்னா நம்ம கொன்னுடுவேன் அப்படின்னு தானே அர்த்தம்.
இவர் நீ என்னை போட்டு தள்ளுவியா, நானே வாழ்ந்தது போதுன்ற முடிவில் தான் இங்கே வந்திருக்கிறேன், நீ என்னை பெருசாக போட்டு தள்ளுவான்னு. ஆமாப்பா, எனக்கு இதை பற்றிலாம் கவலையே கிடையாது அப்படின்னு படுத்துட்டார். இப்போ அந்த பூதம் மறுபடியும் சொல்லுது, மரியாதையாக அங்கிருந்து போயிரு, நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்குது. அவர் அப்பா, நீ யாரோ எவரோ யார் பெற்ற பிள்ளையோ எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, நானே இந்த உலகத்தில் பொண்டாட்டி பிள்ளைங்களோடு இருந்ததெல்லாம் போதும் அப்படின்னு முடிவு பண்ணி காட்டுக்கு தான் வந்திருக்கிறேன். உனக்கு ஒன்று தெரியுமா, சிங்கம் புலிலாம் கூட என்னை அடிச்சித்தினாலும் பரவாயில்ல, அதுங்களாவது வயிறார இருக்கட்டுமே அப்படின்னு அதுங்களுக்கு உணவானா கூட சந்தோஷந்தான்னு அந்த அளவுக்கு முடிவு பண்ணி நான் வந்துட்டேன். நீனும் பெருசாக போட்டு தள்ளுவான்றிய, வா முடிஞ்சா பண்ணு அப்படின்னு இருக்கிறார். அந்த பூதம் இப்போ என்ன பண்ணிச்சு, கலகலகலகலன்னு மேலிருந்து தங்க நாணயங்களை கொட்டுகிறது. நான் போட்டு தள்ளுவான்னு சொன்ன நீ கேட்கல, தபா இந்தா போட்டுட்டேன், கீழே தள்ளிட்டேன், எடுத்துக்க அப்படின்ட்டு அந்த பூதம் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், இவரை பொறுத்த வரைக்கும் சென்னையில் கொஞ்ச நாள் இருந்திருப்பார் போல் இருக்குது. போட்டு தள்ளுறது இல்லை, தமிழ் திரைப்படங்கள்லாம் நிறைய பார்த்துருப்பார் போல் இருக்குது. போட்டு தள்ளுறதுன்னா கொன்னுடுவேன்னு அர்த்தம். ஆனால் உண்மையிலேயே போட்டு தள்ளுவது என்றால் மேலிருந்து கீழே போடுகிறேன், இந்த தங்க நாணய மூட்டையை தள்ளி விடுகிறேன்ற அர்த்தத்தில் அந்த பூதம் சொல்லியிருக்குது. சொற்களை சரியாக நாம் புரிந்து கொள்ளாமல் விட்டோமே. ஆஹா, அது போட்டு தள்ளுவேன் என்று என்னை கொல்லப் போவதாக நான் நினைத்தேன், தங்க நாணயங்களை அது போட்டு தள்ளி இருக்கிறதே அப்படின்னு அவர் சந்தோஷப்படுறாரு. வாழ்க்கையினுடைய வறுமை நீங்கி மிகப்பெரிய மகிழ்ச்சியில் அவர் ஆழ்கிறார் அப்படின்னு அந்த கதை முடியுது. அதே மாதிரி தான் சரியாக புரிந்து கொண்டு விட்டால் மனதில் இருந்த சோகம் நீங்கி வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறும். புரிதல் மிக முக்கியம் என்பதையாவது புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.